ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடைபெற்ற முதிர்ந்த தம்பதியரின் கொடூர கொலை சம்பவத்தை கண்டித்து கருப்பு கொடிகளை ஏந்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கொங்கு மண்டலங்களில் இதுபோன்ற தொடர் குற்றங்கள் நடைபெற்று வருவதாக கண்டித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் கருப்பு கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டை CSI ஆலயத்தில் வழிபடச் சென்ற கல்லூரி மாணவியின் உடைமைகளை திருடும் மர்ம நபர் குறித்தான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து CCTV காட்சிகளை கைப்பற்றி தண்டையார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 61 நாட்கள் மீன்பிடி தடைகாலம் அமலில் உள்ளதால் மீனவர்கள் சிறிய படகுகளான பைபர் படகு மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மீன் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் மீன் விற்பனை நிலையம் பகுதியில் மீன்கள் விலை அதிகமாக இருந்தபோதிலும் அதிகாலை முதலே மீன்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் குடிமையியல் பணி தேர்வு பயிற்சி உட்பட அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நாளை முதல் துவங்குவதாக துணைவேந்தர் ஜெகநாதன் தெரிவித்துள்ளார். மேலும் பல்கலைக்கழக நூலகத்தில் செயல்படும் குடிமையியல் பணி தேர்வு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் மையத்தில் தங்களின் பெயரை பதிவு செய்து பயிற்சி வகுப்பில் சேரலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே நீட் தேர்வு எழுத இருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேல்மருவத்தூர் போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் மன உளைச்சல் காரணமாக அல்லது தேர்வு பயத்தில் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற நோக்கில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் நடத்தப்பட்ட மாபெரும் கிரிக்கெட் போட்டியை ஒன்றிய சேர்மன் SRL இதயவர்மன் தொடக்கி வைத்தார். மேலும் இதில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 274 அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தந்தை கண்டித்தது பிடிக்காமல் அவரது மகனே கூட்டாளியுடன் சேர்ந்து தந்தையை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்கு தெரியாமல் ஆட்டை விற்றது தெரிந்து திட்டியதாலும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாலும் கூட்டாளியுடன் சேர்ந்து கொலை செய்ததாக மகன் அளித்த வாக்குமூலத்தின் பேரில் இருவரையும் கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் பெண்ணிடம் தாலி செயினை பறித்துவிட்டு தப்ப முயன்ற பருத்தி வீரன் என்ற நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த மற்றொரு நபரான பிரபாகரன் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் பிடிபட்ட நபரான பருத்தி வீரன் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஆட்டிசம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற மிதிவண்டி பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த மிதிவண்டி பேரணியில் ஆட்டிசம் மையத்தின் நிறுவனர் பிரதீப் ஜெயதிலக், வேலூர் வட்டாட்சியர் வடிவேல், டாக்டர் சுபாஷினி மற்றும் திரளான மாணவர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அலிஞ்சிக்குளம் பகுதியில் உறவினரின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற கணவன் மனைவி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே ஆடு திருட முயன்ற 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முருகன்குடி மெயின் ரோட்டைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான ஆடுகளை திருட முயற்சி செய்த கோபிநாத், அரவிந்தன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பூங்கா அருகில் 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கும் விதமாக யோகாசனத்தில் சங்கராசனம் செய்து 150 மீட்டர் கடந்து அசத்தியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த யோகாசன ஆசிரியரான யோகா ஆறுமுகம் என்பவரின் மகன் விவன் சூர்யா சங்கராசனம் செய்து 150 மீட்டர் கடந்து சாதனை புரிந்த நிலையில் முதற்கட்டமாக அவரை பாராட்டும் விதமாக உலக சாதனை புத்தகம் மலர் மற்றும் பதக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உலக புகழ் பெற்ற காரைக்கால் அம்மையார் கோயிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 11 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். உச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பண திருட்டில் ஈடுபட்ட விழுப்புரத்தைச் சேர்ந்த கார் மெக்கானிக் சந்தோஷ் மற்றும் கிருபாகரன் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து நகை, பணம், செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குழாய்பாளையம் பகுதியில் பாலம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட குழியில் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் விழுந்து விபத்து ஏற்பட்டதில் கணவன் மனைவி பரிதாபமாக உயிரிழந்தனர். சேர்வக்காரன் பாளையத்தைச் சேர்ந்த தம்பதியினர் தனது மகளுடன் ஆன்மீக பயணம் சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது குழியில் விழுந்து உயிரிழந்த நிலையில் அவர்களது மகள் தீக்ஷயா ஆபத்தான முறையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலை பணியை மேற்கொண்டவர்கள் சரியான எச்சரிக்கை தடுப்பு அமைக்காததே விபத்திற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சின்னமனூரில் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பாக தலைவர் KC திருமாறன் தலைமையில் இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியில் தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டுவண்டி போட்டியாளர்கள் பங்கேற்றனர். தேனி மாவட்டத்தில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து மூணாறு பகுதியில் வீட்டில் வைத்து சில்லறை விற்பனை செய்து வந்த ஆனந்த சித்தன் என்ற வாலிபர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 30,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கந்தசாமி கண்டார் அரசு உதவி பெறும் கல்லூரியில் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் நடைபயிற்சி ஈடுபட்ட பொதுமக்கள் இளைஞர்களிடம் தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகள், குறைகள் ஆகியவற்றை தன்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு புகார் தெரிவிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கினார். மேலும் தமிழக முதல்வரின் அறிவுறுத்தலின்படி இப்பணியை தொடங்கியுள்ளதாகவும் விரைவில் பொதுமக்களின் குறைகள் சரி செய்து கொடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றிய மகனை குழம்பு கரண்டியால் தந்தை தாக்கியதில் மகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் உயிரிழந்த ஸ்ரீதரின் உடலை மீட்டு வாணியம்பாடி நகர காவல்துறையினர் தந்தையான முருகேசனை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.